இடம் காணாது. அப்போ வெளியில் கொண்டு காய வைக்கப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனிங்காக வந்து துவச்சி போட்டு காய போடப்போம். காது வந்து சரியான குத்தாக இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரியா கடுமையாலாம் காது குத்து அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியா. அப்போ அப்படியே செய்வோம். அப்போ ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் ஒன்று செய்தீங்கன்னா என்ன நல்லா பண்ணிட்டீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு மணிக்கூர் ஒன்று ஓடி கொண்டு வாங்குவோம். மணிக்கூர் ஒன்று ஓடி கொண்டு வந்தால் அனைவருக்கும் வணக்கம். நான் பசார் காலையுடாக சந்திக்கிறது உங்களுக்கு இடையிறேன். ஸோ இன்றைய நம்ம வந்து பார்த்துருச்சுன்னா அவங்களோட கடைக்குள்ளான்னு நிற்கிறோம். ஸோ கடைக்குள்ளான நேரத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று தினம் பார்த்துருப்பீங்க வேலைன்னு சொன்னால் அவ்வளோ வேலை வந்து சேர்ந்தது. அப்போ இனி வந்து வீட்டில் ஒரு கொஞ்ச நேரம் கூட இருக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. அதாவது வந்து இரவு நேரத்தை தவிர பிறகு வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு நேரம் கிடைக்கவே மாட்டுது. ஸோ நம்ம காலையிலேயே வந்து எஞ்சிமா கூட ஸ்கூலில் விட்டு நிகழ்றைக்கு வல்லுனவா கடைக்கு வந்துட்டேன். ஸோ வேலைகள் எல்லாத்தையும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ வேலை வந்து பார்த்துட்டுன்னா நிறையவே நிறைஞ்சிருக்கு. அதாவது வந்து பொருள்லேருந்து ஒரு அக்கா வந்து ஒரு 50-55 ப்ளவுஸ் கிட்ட கொண்டு வந்து தெரியும். அவங்களுடைய ஆர்டர் இன்னும் தைக்காமல் கிடக்கு. அதே மாதிரி சுவிஸ்லேருந்து இன்னும் ஒரு அக்கா வந்து 25 ப்ளவுஸ் கொண்டு வந்தவா அவங்களுடைய ஆர்டர் இன்னும் தைக்காமல் இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு அக்கா வந்து பொருள்லேருந்து ஒரு 10 ப்ளவுஸ் கொண்டு வந்தவங்க அவங்களுடைய ப்ளவுஸ் வந்து நேற்று போகணும். அப்போ அந்த வேலை எல்லாமே வந்து தீவிரமாக நடந்து கொண்டிருக்குது. அப்போ படியன்றதுல இனி வந்து நார்மலாக வைக்காமல் நல்ல வேகமாக இருந்தால் தான் வேலைகள் எல்லாத்தையும் முடிக்கலாம். இல்லாட்டி நைட் வேலாக செய்ய வேண்டியது இல்லாமல் வரும். நைட் வேலை செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு ஏழாக வருது, சரியான பஞ்சியாக இருக்குது. மெட்டர் வந்து பசிக்குது இல்லை, அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ நைட் வேலை செய்கிற வேலையை வைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் காலையில் 9 மணிக்கு வேலை துவங்கினா இரவு 11 மணி மட்டும் வேலை செய்தாலே காணும் இது நைட் வேலை போட வேண்டிய வேணாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ படியணும்னு சொன்னால் அப்படியே செய்வோம். அப்போ ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் ஒன்று செய்தீங்கன்னா என்ன நல்லா பண்ணிட்டீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு மணிக்கூர் ஒன்று ஓடி கொண்டு வாங்குவோம். மணிக்கூர் ஒன்று ஓடி கொண்டு வந்தால் கொஞ்சம் வேகமாக வெயில ஓடும், நேரம் பார்த்து தைக்கப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்று ஓடும் உடனே போய் மணிக்கூர் ஓடி கொண்டு வந்தாச்சு. ஸோ தம்பி இந்த மணிக்கூர் வந்து அவ்வளோ பிரியன் முன்னுக்கோ முன்னுக்கு ஓகே. அப்போ முன்னுக்கு பொழிய போடுவோம். அப்போ முன்னுக்கு பொழிய விடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்துச்சுன்னா நேற்று நம்மளுடைய காணொலியை பார்த்து ஒரு அக்கா வந்து நல்ல மாதிரி ஒரு கொமெண்ட்ஸி வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் இருந்தா தம்பி நிறைய வேலைகள் வருது அப்படின்னு சொல்லி கொமெண்ட் இது வீடியோ போட்டு கொண்டிருக்கீங்க. உங்களுடைய உடம்புக்கள்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுவோம். மற்றது வந்து ஒவ்வொரு வெள்ளிலையும் வந்து ஒருக்கா தடவி எரியுங்க கடைக்கு முன்னால் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நிறைய ஞாபகம் இருக்கும். ஸோ அவங்க சொல்கிற ஒரு வகையில் நியாயமாக இருக்கலாம். ஆனால் என்ன செய்யறது, தடவி எரிக்கிறதுக்கெல்லாம் எங்களுடைய வீடுகளில் பெரியாக்கள் அப்படி ஒரு இல்லைத்தானே. அம்மா இன்னும் முடியலையம்மா, இந்த முறை கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. பழமையாக தாடுறாங்கல்லானே இந்த நாளே தெரியல. நாளைக்கு தேவை. எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துருக்கலாம், நம்பர் இல்லையே. ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கு பின்னேரம் ஒரு 5 மணி போல அடிங்க வேணா கட்டாயம். மறந்துடாங்க, நானும் மறந்துடுவேன். சரியம்மா, நல்லது. பாருங்க ஒரு என்ன வளமையாக தான் தைக்கிறேன். இவ்வளோ அவனால தாமதிக்கிறீங்கள. ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் கடை கூட்டினாங்க கிருஷ்ணான கல்யாணத்துக்கு. அப்போ அந்த ஒரு நாள் கடை கூட்டினதுக்கு சரியான நெருக்கடி, சரியான நெருக்கமாக போயிட்டுது. அப்போ 2-3 நாள் கடை கூட்டினா கட்டஞ்சேரி விளையுது. என்ன விட்டுறான் மறந்து கொண்டு என்ன விட்டுறான்னு சொல்லி அந்த அக்கா தடவை விரிக்க சொன்னாங்க. என்ன செய்யறாங்க வீடுகளில் அப்படி சரியாக்கம் இல்லை. அம்மா வீட்டாவே தடவை விரிக்கலாம்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு இல்லாது. நேற்று தான் கொஸ்டின்லேருந்து டிக்கெட் விட்டு எங்களோட அம்மாவோட வந்தவா. அப்போ அணுகுகளில் வந்து இது இல்லை, நம்பிக்கைகள் இல்லை தானே. ஆனால் உண்மைக்கும் தடவை எரிக்கிற நல்லம் பார்ப்போம். அம்மா கொண்டு ஒரு நாளைக்கு எரிக்க தான் பண்ணும். சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான மெசேஜும் வந்து நேற்று வந்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து லைனிங்கை வந்து
எங்களுடைய ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் லைனிங்கை துவச்சி போட்டு வச்சுன்னா நல்லா அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் நான் இப்போ வந்து தண்ணி பட சுருங்காத லைனிங் தானக்கா வேண்டி வச்சுருந்தான் பிரச்சனைக்கான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க சில துணிகள் வந்து சுருங்க பார்த்து நீங்கள் எதுக்கும் வந்து லைனிங்கை துவச்சி விட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எங்களுடைய கடைக்குள்ள வந்து துவச்சி எல்லாம் போகிறோன்னு சொன்னால் சரியான கஷ்டம் உங்களுக்கே தெரியும். சின்ன ஒரு கடை அதுக்குள்ளே தான் சமாளித்து நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ எங்கே துவச்சி போடுறத வளரன்னு சொல்லி வந்து தெரியாமல் இருந்துச்சு. சரியென்று போட்டு திடீரெண்டு வந்து பார்த்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு யோசனை ஒன்று வந்துச்சு. ஸோ வெளியில் ரோட்டுக்கு பக்கத்தில் எங்களோட கடைக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குதானே. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வேணுன்னா துவச்சி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் பண்ணுறது. அப்போ உடனடியாக போய் இந்த ஒரு ஸ்டாண்டையும் வந்து வேண்டி எடுத்தேன். ஸோ இன்னொரு லைனிங்கையும் வந்து நான் துவச்சி போடலாம் விட்டப்போ ஸோ அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நாங்கள் வேலை செய்து கொடுக்கக்கூடாது. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க லைனிங்கை துவச்சி போட்டு விட்டா நல்லா அப்படின்னு சொல்லி சரியாட்டு நீ எல்லா டபிள்யூஸ் லைனிங்கையுமே வந்து துவச்சி போட்டு அந்த விட்டப்போ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே வச்செல்லாம் காய வைக்கிறதுக்கு இடம் காணாது. அப்போ வெளியில் கொண்டு காய வைக்கப்போம். அது என்னது நிமித்தி விடுவாக்கும் பிச்சுடா பிடிவா பிச்சுடா எதுக்கு கேட்டிய நான் வீட்டை ஒன்று வீட்டில் தேவையில்லை. வீட்டெல்லாம் பொடியல் எல்லாங்கிறது ரைட் இப்படியே கொண்டு இதை கொண்டு தூக்கில் வச்சுன்னா சரியா. வெளியில் வச்சு போட்டு ஒரு லைனிங்காக வந்து சும்மா லைசர் லைட்டாக அலசி போட்டு எல்லாம் உங்களுக்காக தான் ஒரு கட்ட விருப்பத்துக்கு மாறாங்க செய்து கொடுக்கக்கூடாது. இப்படியோட வழியில் வச்சுக்கலாம். ஐயோ ஒன்றே ஒன்று மறந்து போட்டேங்கோ கிளிப்பை ஒன்று மறந்து போட்டேன். பார்த்து பிறகு பேர் சரி ஓகே. அப்போ நான் கொண்டு வழியில் வச்சுட்டு வருகிறேன். பிறகு துவச்சி போடுவோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனிங்காக வந்து துவச்சி போட்டு காய போடப்போன் படியல் சொல்கிறாங்களா பேரி வந்து தைக்கிற கொஞ்சம் பிளாக் எடுப்போம். அதே மாதிரி வெட்டுறது பிளாக் இருந்தால் ஆனால் அப்படி செய்கிறது நல்ல. ஆனால் லைனிங்கால சாயம் போகிற போக்கு பெரிய வாளி ஒன்று வேண்டத்தான் போகணும் போலோட. இனி தோச்சு அயன் பண்ணி அப்பா நல்லா உதறி போட்டு போட்டால் கொஞ்சம் சுருக்கங்கள் வராது. ரோட்டால் எல்லாம் இன்னொரு வித்தியாசமாக பார்க்குதுல்ல. ரோசாக்கா மறந்துட்டியல்.
சரி போட பொரியல் சாரு க்ளோஸுக்கு. ஐயோ அம்மா வந்துட்டாடா டேய். உண்மை அம்மா காய்ச்சல் அம்மா கல்யாணம் விட கொஞ்சம் வேலை கடை பூட்டிட்டோம். முழங்கிய கடை இருந்தேன் 3 மாதம் இல்லை. ஒரு டொப் உண்டுண்ணா அந்த அக்கா பார்த்து ஒரு வித்தியாசமாக சிரிச்சு கொண்டு போகிறான். இருங்கோம்மா இருங்கோ. இருங்க ஃபோன் பண்ணிட்டு இல்லை வேற சின்ன உங்களை சொல்லு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமேன்ட்டு. ஃபோன் ஆயந்தன் சொல்லுங்க ஒன்று முடியலேன்னு. வெயில் காலம் வந்ததான கொஞ்சம் இருக்கட்டும் களைச்சிருப்பான். என்ன இந்த ஒரு டொப்பு ஒன்று முடியலை மாந்தி எடுத்து வச்சிருக்கேன்னு பட்டு இல்லை. ஒரு நாள் கடை பூட்டால பயங்கர ஒரு டென்ஷனுக்கு இதாக போயிட்டு. அப்பா இனி யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு லைனிங்காக துவச்சி தலையால் தண்ணி ஊற்றப்படுதப்பா. யாருக்கும் என்னன்னு சாப்பாடு பண்ணி கொடுக்க போகலாம் வேற இருக்கு அந்த அம்மாவுக்கும். அவைய கோவிக்க மாட்டேன் வேண்டாம். அவைக்கு அவசரத்தில் எவ்வளோ உடுப்பல் தாச்சி கொடுத்துருப்போம் ஏனம்மா. மடிப்போட போடுறதுக்கான காரணம் அப்படியே காஞ்சி வடிவாக விட்ட வரும். விளையாடி சுருங்கி போடணும் நல்லா அழுவட்டுரும் லைனி. கண்டபாட்டுக்கு தோஜி இப்படியே விரிச்சு விட்ட மாதிரி இருந்தால் நல்லா இழுவாட்டுரும். எல்லாம் முதல் நாளே வந்து எல்லாம் போச்சு வைக்கணும் இல்லாட்டி வேலை சரியாக மீனா கட்டுறோம். நான் நேற்று வந்து வட்டி வச்சபடியாக பிரச்சனை இல்லை.
ஓகே, லைனிங் எல்லாம் வந்து துவைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் லைனிங்கள் இருக்குது, துவைச்சி போட்டு அப்படியே கிளிப் குத்தி விட. சரி, ஓகே. இப்போ எங்களுடைய காணொலியை அப்புறம் தொடரும். ஓகே, வேலைகள் வந்து நடந்த வண்ணமே உள்ளது. சரியான ஒரு களைப்பாக இருக்குது. அதை விட வந்து பார்த்துட்டா 2 நாளாக வந்து உடம்பு வந்து சரியான சோர்வு. அதே மாதிரி ஒரு தடிமன் வந்தாலே உடம்பு வந்து சோர்வு ஆகுறதான். அப்போ சளியும் வந்து கூடவாக இருக்குது. இந்த முறை வந்து தடிமன் வந்து பார்த்துட்டோம்னா காது வந்து சரியான குத்தாக இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரியாது தடிமனாலாம் காது குத்து அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியா. அப்போ இப்போ உடுப்படுக்க வந்த ஒரு அம்மா கிட்ட நம்ம காது குத்துங்க, நம்ம காதுக்கு நல்லா குத்துடு, என்ன பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி கேட்க, சளி கூடினாலும் காதுக்குள்ளே குத்துமன்னு சொன்னாங்க. அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்க, ஹாஸ்பிட்டலில் தான் போகணும், இல்லாட்டி மருந்து கடையில் போய் சளி வெட்டுற குடிசம் பண்ணுங்க கழிவிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு நாளும் தெரியாது சளிக்கெல்லாம் மருந்து கடையில் குளிசம் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி போகிறோன்னு சொல்லுவாங்க. பானி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த முறை வந்து குளிசை வந்திருக்காங்க. இப்போ இந்த குளிசையும் வந்து போட சொல்லி அதாவது வந்து ஒரு நாளைக்கு கொண்டு போட்டால் அப்போ 3 நாளைக்கு காது குத்திருக்கும் போல இருக்கிறா. இந்த கிட்ட 3 குளிசை தந்துருக்காங்க. 3 நாளையால் தனியாக ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும். குளிசை உணவுன்றது தேவையில்லை. ஆனால் இந்த காது குத்துற முடியாத பெரிய குளிசை எடுத்துட்டு வந்தால் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நாரி பக்கம் ஒட்ட பக்கம் வந்து சரியான கொதி வேதனை. அப்போ ஒரு 3 நாளாக வந்து நாரி சரியான கொதியாக இருந்துச்சு. அப்போ இன்றைக்கு வந்து கடும் குணமாக இருந்துச்சு. அப்போ மருந்து கடையை போனாங்கன்னா இப்போ கேட்டால் நோய் அடிக்க சொல்லி அப்போ என்ன மாதிரி நோவுன்னு சொல்லி கேட்டேன். நாளைக்கு நோவுனா இல்லாட்டி கொதி வேதனையாக இருக்கா நுழையிதான்னு சொல்லி கேட்டேன். நான் சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு கொதி வேதனையாக தான் இருக்குன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் அதுக்கு வந்து 3 ஸ்ப்ரேலாம் அடித்து சரி வராது, மருந்து கொத்திகளில் தான் போகணும், இல்லாட்டி கொத்திகளில் போய் கிரீமுரளி தருவிடம் கொண்டு வாங்க நல்லான்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எதுவும் போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மருந்து ஓட்டுற ஸ்டிக்கர் ஒன்று காரன். அது என்னென்னு சொல்கிறேன் என்னது நோ பிளாஸ் ஒன்று காரன். அது ஒருக்கா போட்டு பாருங்க கொஞ்சம் எனக்கு தெரியும். ஒருக்கா போட்டு பாருங்க ஒன்றுல. இப்போ அதையும் முடிட்டு வந்தால் நம்ம இதை வந்து முதல்ல போடுவோம். மருந்து எடுக்கிறது ஹாஸ்பிட்டல் போகிறதுலாம் நேரங்கள் துளியும் காணாது. என்ன 23ஆம் தேதி 25 டோஸ் கொடுத்தே ஆகும். முதலுதவி செய்ய வாங்கும். முதலுதவி செய்வா அப்பா கவலை என்ன ஒட்டி விடுங்க. எனக்கும் பாதி தெரியுங்க சொல்லி எல்லா பக்கமும் இல்லை கொதிக்க ஒரு அது சுகர் செக் பண்ணுறவங்க செக் பண்ணி பார்க்கணும். என்ன உடம்பு சரியான வித்தியாசம் நல்லா என்ன இவ்வளவா மாறிக்கணும் காட்டும்போது எவ்வளோமா ஓமா அப்படி விடணும் இல்லை முடியுதுண்ணா சுடுவதா புரியுது அப்படி வந்த இல்லைதானே ஆனால் சுடுவு ஏன் சுடுவது என்ன இங்கிலீஷ் என்ன ஒன்று இருக்கு நோவு இருக்காது தமிழ்லையும் போட்டிருப்பாங்க. ஐபாக்ஸே தூக்கி உடம்பு கொஞ்சம் நோவு போடுங்க. சரி சரி சமாளி செய்யணும். உழைக்கிற நேரம் தான் உழைக்கலாம், சாகிற நேரம் தான் சாகலாம். காசு இல்லாட்டி வேலைக்கு நிறுத்திடும். அது தெரிஞ்சா சரி செய்யணும்னு இடத்தானே தூக்கு போடுறதும். சரி ஓகே பாட்டு கட்டவா என்ன பார்ப்போம். ஓகே ஒரு வழியாக வந்து பார்த்துச்சுன்னா இன்றைய கொடுக்க வேண்டிய ஆர்டர்ஸ்கள் எல்லாமே வந்து ஒரு வழியாக தைச்சு முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துச்சுன்னா சாரியில் வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த அக்கா வந்து அவங்களுடைய மகளுக்கு வந்து ஃப்ராக் தைக்கிறத கொண்டு வந்தவங்க. ஸோ அந்த ஃப்ராக்கும் வந்து தைச்சு முடிஞ்சுது. நான் பாருங்க ஒரு சின்ன ஃப்ராக் தான் சாரியில் தைக்க கொண்டு வந்தவங்க நல்லபடியாக
தச்சு முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து நல்ல ஃப்ளாடாக வரும், இப்படி வரும். ஸோ இதே மாதிரி வந்து 4 ப்ளவுஸ் வந்து தைக்கிறாங்க. நீங்கள் உண்டு வச்சுங்க இதில் தைச்சு கொண்டு நான் என்ன தைச்சவனே இப்படி எந்த டபுளோட கொடுத்தவா இல்லை வாரினா அதே ஒரு எடுத்துட்டு வார். ஆயுதம் வந்து பார்த்துச்சுன்னா ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் மாதிரி முழுப்பாவோட சட்ட மாதிரிக்கு ஆயுதம் தைச்சி கொண்டிருக்கேன். ஸோ சாரியில் வந்து ஃபுல்லக் தைக்கிறத விட அந்த ஸ்கர்ட் ப்ளவுஸ் மாதிரி தைக்க நல்லா இருக்கும். நான் முழுப்பாவோட சட்டை தைக்க இன்னைக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து தைக்க கொண்டு வரவே. ஸோ அந்த வகையில் இவங்களும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கு கூட ஒரு ஸ்டாக் கொண்டு தைக்கணும். ஸோ அதுவுமே வந்து வெட்டியாச்சு. அப்போ இன்றைக்கு வந்து எல்லாமே வந்து கொடுக்கணும். ஸோ கைவியில் செய்கிற தம்பியாரும் வந்து இன்றைக்கு லீவு சென்னை கோயில் கொடியேறலாம். அப்போ தான் வந்து இன்றைக்கு லீவ் எடுக்க போகணும். ஸோ அங்கேருந்து தான் மாறவர் அந்த கோயிலுக்கு முன்னொழுங்கேக்கா நாங்கள் இந்த வீடு அங்கேருந்து தான் மாறவன். அப்போ ஆள் வந்து இன்றைக்கு லீவ் எடுத்தாலும் இன்றைக்கு சரியான கஷ்டமாயிட்டு ஒரு சார் வசதி வந்து புக்ஸ் கட்டையில் இனிதான் வந்து புக்ஸ்களும் கட்டணும். ஓகே, அப்போ நான் வந்து இதோட இந்த வீடியோ முடித்துக் கொள்ளப்போ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு முடுப்பால் தைக்கணும் கொள்ளணும்னு சொன்னால் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம். ஸோ இந்நேரம் உங்களுக்கு தைச்சி தராது ரெடியாக தான் இருக்கிறோம். ஸோ இப்போ கூட ஒரு கல்யாணம் நடக்க போகிற பொம்பளை வந்து லெங்கா ப்ளவுஸு சாரி ப்ளவுஸுகள் அப்படி இல்லாமல் வந்து தைக்க கொண்டு வந்தவங்க. ஸோ அதாவது வந்து நான் சொல்லியிருந்தேன் இருக்கேன், எப்போயுமே எங்கள்கிட்ட தைக்கிறவங்க எங்களுடைய கடையை விட்டு ஒரு கடைக்கு போக மாட்டாங்க. அதில் வந்து 100% கன்ஃபார்மாக நான் அப்படி சொல்லுவேன். அந்த வகையில் எல்லாருமே வந்து எங்களுடைய கடைக்கு தான் தேடி தேடி வராங்க. உண்மைக்குமே வந்து அது உங்களுக்கு தெரியலவான ஒரு சந்தோஷம். அவங்களும் எங்களுடைய வேலை பிடிச்சதெல்லாம் வராங்க. அதே மாதிரி தான் கனடாலேருந்து ஒரு அக்காவை எடுத்திருந்தாங்க. அவங்களும் வந்து தான் சொல்லியிருந்தாங்க, இவ்வளோ ஒரு திறமையை வச்சுக்கொண்டு இவ்வளோ காலம் வீட்டுக்கு இருந்திருக்கீங்க வசந்த். இங்கே எல்லாருமே வந்து உங்களோட கடை தான் சார்வோ தைக்கிறேன்னு சொன்னாலே வசந்த் இந்த கடைக்கு தான் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரே உங்களோட கடை தானா கட்டாயம் தாங்களும் வரைக்க உங்களோட தான் சார்போ தைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைக்கு வந்து வழியிலேருந்து வரைக்க ஒரு 2 ரோஸ் போட்டு அப்படி வரல தானே கொண்டு வந்தால் வந்து ரொப்பமாக தான் கொண்டு வருவாங்க. ஸோ எல்லாமே வந்து தைக்க சரியான நிதானத்துடையும் சரியான அவலகத்துடையும் தைக்கிறாங்க. ஸோ யாருக்காக இருந்தாலும் உப்புவாக இருந்தாலும் கொண்டு வாங்க, நல்ல வழிவாக தைச்சு தருவோம்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். பாய்.